பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். இன்றைக்கி நான் சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் தான் இருக்கிறேன். இங்கே இருக்கிற லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட கோல்டு வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. இந்த மாதிரி நிறைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை ஷேர் பண்ண சொன்னீங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸும் வரும் வித் ஃபுல் டீட்டெயிலோட. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாலர் கலெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் செயின் போடுவோம்ல, 10 புடி 8 புடி அந்த மாதிரி செயின்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி அழகாக பார்வையாக இருக்கிற மாதிரி டாலர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த மகாலட்சுமி டாலர் வந்து ரொம்ப யூனிக்கான டாலர்னு சொல்லலாம். பார்க்கவே ஒரு 3 பவுன் 4 பவுன் மாதிரி இருக்குது. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு 2 பவுண்டு தான். கீழே அழகாக அந்த டாலர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு நடுவில் வந்து தாமரை மேலே மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி மாடலில் கம்மியான கிராம்ஸ்லையும் இருக்குது. இப்போ அதை காட்டுறேன். ஸோ இதோட மினி வெர்ஷன் தான் இது. சேம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசெல்லாம் வந்துடும், ஃப்ளவர்ஸ் வந்துடும். இது உங்களுக்கு 10 கிராம் தான் வரும். அதாவது 1.25 பவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் கம்மியாக இருக்குது, 11 கிராமில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சேம் 11 கிராம் தான். ஆனால் உங்களுக்கு 2 பவுனுக்கு உண்டான அந்த ஒரு அழகாக ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லலிதாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்பவே பெட்டராக இருக்குது மித்த ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1 பவுண்டில் வரும். உங்களுக்கு அழகாக கீழெல்லாம் அந்த முத்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வந்துடும். மகாலட்சுமி பார்த்தீங்களா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2 பக்கமும் நமக்கு பீகாக் வந்துடும். ஸோ ரொம்ப கிளிட்டரியாக இருந்துச்சு, ரொம்ப ஷைனிங்காக. 1 பவுண்ட்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்ல பார்வையாகவே இங்கே டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர்ஸ் எல்லாமே செயினில் 2 ஹூக் 2 பக்கம் மாற்ற மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டாலர் வாங்கி நீங்கள் வந்து ஒரு லாங் செயினுக்கு போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு 1 பவுண்ட்லேருந்தே கிடைக்கிது. அதுக்கடுத்து நம்ம வந்து சின்ன செயினுக்கு, அதாவது நம்ம லாங் செயின் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் டெய்லி வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டெய்லி வேருக்கு போடுற மாதிரி ஷார்ட் செயின் லாங் செயினுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் யூனிக்காக. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிராம் தாங்க, 1/2 பவுன் கூட இல்லை. ஸோ நமக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் சின்னதும் இருக்குது, நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர் தான். நிறைய முகங்கள் கொடுத்த அந்த அவதாரங்களோட வெறும் 5 கிராமில் அவ்வளோ யூனிக்காக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதிலே சின்ன கிராமில் காட்டுறேன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிராமில் வரும். பார்க்க பார்வையாக அழகாக இருக்கும். ஸோ இதே இதில் 2 கிராம்லேயும் இருக்குது. இல்லை எங்களுக்கு 1 பவுனில் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி முருகன் டாலர் வேணும்னா இவங்ககிட்ட 2 கிராம்லேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பார்வையாக இருக்கும். இது குழந்தைங்க போடுற மாதிரி இருக்காது. 2 கிராமில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா லாங் செயினுக்கும் ஷார்ட் செயினுக்கும் போட்டுக்கலாம். அடுத்து இப்போ பார்க்குறது பெருமாள் டாலர். இது ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிராம் தான் வருது. இந்த 3 கிராமில் எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த ஃபேஸு அந்த நாமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மகாலட்சுமி டாலர் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ மகாலட்சுமி டாலரும் உங்களுக்கு ஜஸ்ட் 3 கிராம்லேருந்தே வரும். ஸோ இந்த மகாலட்சுமி டாலர் எவ்வளோ அழகாக பார்வையாக ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கிற ஒரு பெருமாள் டாலர் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1.25 கிராம் தான் வரும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான மீன் டாலர் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து அதிக கிராம்ஸ்லேருந்து கம்மி கிராம்ஸ் வரைக்கும் ரொம்ப பார்வையாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாகவும் இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த மீன் பாருங்களேன், நெஜ மீன் மாதிரி அந்த செதிலெல்லாம் அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்க்க பெருசாக இருக்கிறதுனால அந்த குலைவு தன்மை வந்து இல்லாமல் இல்லை, அவ்வளோ அழகாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் லாங் செயின் போடும்போது சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு 1 பவுண்டு தான், ஆனால் ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. 2 பவுன் மாதிரி நல்ல கனம், நல்ல பார்வையாக இருந்துச்சு. நம்ம 10 புடி செயின் 8 புடி செயின் போடுறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அதே 8 கிராம் தான், ஆனால் ரொம்ப உங்களுக்கு அழுத்தமாக நல்லா இருந்துச்சு. ஸோ நான் லாங் யூஸ் பண்ணணும், எனக்கு சின்னதாக அழுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லலிதாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் காட்டுறேன் பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு கம்மி கிராம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிராம்ஸ் மட்டும்தான் வருது. ஆனால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒரு 1/2 பவுனுக்கு மேலே இருக்கிற கூட ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு 1 கிராம் வெயிட்லேயும் காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த ஃப்ளெக்சிபிள் அப்படியே இருக்குது பாருங்களேன், ஸ்டிஃபாக இல்லாமல். அதை விடவும் கம்மியாக வெறும் 700 மில்லியிலையும் இருக்குது பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கலர்ஃபுல்லான டாலர்ஸ் எல்லாமே எனாமலில் வந்து கோட்டிங் கொடுத்தது. ஸோ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகழகாக நமக்கு வேலும் மயிலும் சேர்ந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேல் மயில் சேர்ந்து இருக்கிற மாதிரி டாலர் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளாக கம்மியான கிராம்ஸில் பார்க்க பார்வையாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் நான் வேறு ஜுவல்லரி ஷாப்ஸில் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட ஒரு டாலரோட வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அரை பவுன் தான் இருக்குது. மினிமம் வந்து 2 கிராம் 3 கிராம் 4 கிராமில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து வேல் மயில் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக நான் காமிச்சிருக்கேன். இது போக நிறைய இருக்குது. முருகர் வந்து தனியாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, விநாயகர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க எனாமல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி இந்த 5 மட்டும் உங்ககிட்ட டாலர்ஸாக காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள். நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது லைட் வெயிட்டில் நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்துச்சு. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிக்கினாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது செய்முறை செய்கிறதுக்கு, இல்லை நம்மளோட ஓன் யூஸுக்கு இந்த மாதிரி அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம நிறையா லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. வாங்க இதோட கிராம்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 2 கிராம்லேருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. 2 கிராம்லேருந்து மேக்ஸிமம் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. 2 கிராம் 2.1 2.5 அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் வந்து 3 to 4 கிராம்ஸ்குள்ளே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வீக்லி வந்து இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேம் அரை பவுன் 3 கிராம் 4 கிராம்லேருந்தே நம்ம வந்து பெரியவங்க போடுற மாதிரி ஸோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழகழகாக லைட் வெயிட்ஸில் உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக லலிதாவை விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கு டைமண்ட் லுக் கொடுக்குங்க. பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் போகணுன்னா இந்த மாதிரி அழகாக ரிச்சாக நம்ம போகணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைமண்ட் லுக் லைக்கில் இருக்கக்கூடிய கோல்டு பெண்டன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு இயரிங்ஸும் மேட்சாக கொடுப்பாங்க, காம்போ செட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பியூர் கோல்டுலேயும் இந்த மாதிரி பெண்டன்ட் வித் இயரிங்ஸ் வருது. அது விருப்பப்படுறவங்களும் எடுத்துக்கலாம். இல்லை பெண்டன்ட் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளில் நிறைய பேர் வந்து டைமண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருப்போம். ஆனால் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி அழகான லுக் லைக் டைமண்ட் செட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ராயலாக இருக்கும், பார்க்க டைமண்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். அடுத்து சூப்பரான ஒரு கோல்டு வாட்ச் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த வாட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே நம்ம வந்து கையில் தங்க வளையல் தானே போடுவோம். இதுவும் வளையல் மாதிரியே தான், பட் நம்ம சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் மாதிரி செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம்ஸ் வரும். 20 கிராம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 பவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 பவுண்ட் வரும் உங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிராண்டடான டைலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கவலைவே பட வேண்டாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கையில் நம்ம 2 பேங்கிலோ, இன்னொரு கையில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வாட்ச் போட்டோன்னா ரொம்பவே ஒரு ராயலாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 பவுண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வெறும் 2.5 பவுண்ட்லேயே நமக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோல்டு காப்பு கலெக்ஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காப்பில் லலிதா ஜுவல்லரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி வேல் போட்டது, ஓம் போட்டதெல்லாம் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதனால தான் இந்த கலெக்ஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து 14 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வருது. 14 கிராம்ஸ் 15 கிராம்ஸு 16 கிராம்ஸு அப்புறம் 24 3 பவுண்ட்லேயே இருக்குது. ஸோ 3 பவுண்ட் காப்பும் 2
2 பவுன் காப்பும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பட் வெயிட் வந்து நம்ம தூக்கும்போது தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கனத்தில் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுதே தவிர, ஸோ ரொம்ப கெட்டிஸாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் காப்பு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கலரிங் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் வேணுங்கிறவங்க குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு விசிட் பண்ணுங்கள். இப்போது பார்க்க பார்வையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடா பேங்கிள்ஸ் தான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். யாழி வச்சு அதிலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வச்சதெல்லாம் இருக்குது. அதுமாதிரி ஃபுல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு மட்டும் டிசைன் கொடுக்கல, அந்த ஃபுல் அந்த கடா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பார்வையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன கிராம்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ 2 பவுண்ட்லேருந்து இந்த கடா ஃபுல்லாக நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே 16 கிராம் 17 மொத்தத்தில் ஒரு 2 பவுனுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே தான் கவர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லலிதாவை விசிட் பண்ணுங்கள். லேடிஸுக்கு மட்டும் கிடையாது, மென்ஸுக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் போட்டிருந்துச்சு. ஸோ நடுவில் வாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வச்சுருக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு 3 பவுண்டில் வருது. ரொம்ப டைட்டாக கெட்டிஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. டெய்லி வேர் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் போடுற மாதிரி தான், ஆனால் ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு 39 கிராம் வரும். இந்த பெரிய இந்த ராஜாலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக யூனிக்காக இருந்துச்சு. ஒன்று பார்க்குறதுக்கு இந்த நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ டைப் இது நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது மென்ஸ் கலெக்ஷனில் நல்லா பார்க்க பார்வையாக நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய கோல்டு வாட்சஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன தான் லைட் வெயிட்டில் நம்ம வாட்சஸ் எல்லாம் போட்டாலும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் மென்ஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெயிட்டாக இருந்தால் அழகாக இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி கனமாக பார்வையாக போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 50 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். 64 கிராம்ஸ் வருதுங்க. சரிங்களா? ஸோ இதை விட கம்மியான கிராம்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதோட அதிகமான கிராம்ஸ்லேயும் வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது.